ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் எக்ஸாவேர் டெக்னாலஜிஸோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா நீங்க எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 1992 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இந்த கம்பெனி ஏஐ ரிலேட்டட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனியாகவும் வந்து இருக்காங்க. முக்கியமா ஐடி ரிலேட்டட் சர்வீசஸும் ஐடி பிபி சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ற கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருவோம். இந்த கம்பெனி 2022 டோட்டல் ரெவன்யூமா 7117 கோடி பார்த்திருக்காங்க. அதுல ப்ராஃபிட் 748 கோடியா இருந்திருக்கு. 2023 டோட்டல் ரெவன்யூ 9199 கோடியாகவும் அதுல ப்ராஃபிட் 884 கோடியாகவும் இருந்திருக்கு. 2024 இவங்க டோட்டல் ரெவன்யூ 10,380 கோடியாகவும் அதுல நெட் இன்கம் பாத்தீங்கன்னா 997 கோடி அளவுக்கு இருக்கு. 9 months ஃபினான்ஷியல் 2025ல டோட்டல் ரெவன்யூ 8820 கோடி. இவங்களோட நெட் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 853 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. ஓவராலா இவங்க மார்ஜின்ஸ் கடந்த 2 ஃபினான்ஷியல் இயர்லயும் இந்த 9 months ஃபினான்ஷியல் 2025லயும் வந்து ஒரு 9.6% அளவுக்கு இருக்கு. இயர்லி வந்து பாத்தீங்கன்னா 2022ல 10% அளவுக்கு இவங்க நெட் மார்ஜின் இருக்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் நெட் வொர்த் பர்சன்டேஜ் 23.6%, எபிட்டா மார்ஜின்ஸ் வந்து 16, 15, 15% அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் அண்ட் எபிட்டா மார்ஜின்ஸ் மெயின்டைன் பண்ற கம்பெனியா இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 13% அளவுக்கு ரெவன்யூ growth இருக்கிற கம்பெனியாகவும் வந்து இந்த கம்பெனி இருக்காங்க. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் 69 ரூபாய் 60 பைசா அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம், கோஃபார்ச்சா இருக்காங்க. ஸோ இவங்க ரெவன்யூல கம்பேர் பண்ண சொல்லி இவங்க பிஎர்ஸை விட அதிகமா இருக்காங்க. ரிட்டர்ன் நெட் வொர்த் பர்சன்டேஜ் இவங்க பிஎர்ஸை பீட் பண்ணிருக்காங்க. இபிஎஸ் நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர்ல இவங்க பிஎர்ஸ் இவங்களை பீட் பண்றாங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேஸ் 12 to 14 February 2024. இஷ்யூ பிரைஸ் 674 ரூபாய் 708 ரூபாய் ஒரு ஷேர் இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ எதுவும் கிடையாது. ஆஃபர் ஃபார் சேல் 8750 கோடி அளவுக்கு இருக்கு. டோட்டல் ஐபிஓசிஸும் ஆஃபர் ஃபார் சேல் அளவுக்கு வந்து இருக்குங்க. லாட் சைஸ் 21 ஷேர் 14,868 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். பேஸ் வேல்யூ 1 ரூபாய் பெர் ஷேர். ரீட்டைல் அலோகேஷன் 35%. லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்த கம்பெனியோட ஓப்பனிங் டேட் வந்து பார்த்தாச்சு. அலாட்மெண்ட் டேட் 17 February 2025. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் 18 February 2025. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கவுண்ட் 18 February 2025. ஐபிஓ லிஸ்டிங் டேட் 19 February 2025 இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் பார்த்துருவோம். ஓவராலா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ச்சூன் 500 ஆர்கனைசேஷன்ல 31st கம்பெனிஸ்க்கு வந்து இந்த கம்பெனி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டாப் 5 கஸ்டமர்ஸ் இருந்தாலும் சரி, டாப் 10 கஸ்டமர்ஸ் இருந்தாலும் சரி, டாப் 20 கஸ்டமர்ஸ் சரி, மினிமம் இவங்க கிட்ட 15 years ஆஃப் அக்ரிமெண்ட் வந்து இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. 15 years உங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 13.7% யூஎஸ்டி டாலர் டேர்ம்ஸ்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் 2021 to 2023 காலகட்டத்தில் இந்த கம்பெனியோட growth in ரெவன்யூ வந்து ஆல்மோஸ்ட் 12 to 13% அளவுக்கு இருந்திருக்கு. ரீசென்ட் ஃபினான்ஷியல் இயர்ல இயர் கம்பேர் பண்ணும்பொழுது இந்த கம்பெனி வந்து 20 பேட்டர்ன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. 119 ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க நிறைய கண்ட்ரீஸ்ல. அது மட்டும் இல்லாம 2 காப்பி ரைட்ஸும் வந்து இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. 49 டொமைன் நேம்ஸும் இந்த கம்பெனி வேர்ல்டு ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனியாகவும் இருக்காங்க. இன்னும் நிறைய பேட்டன்ஸ் ட்ரேட்மார்க்ஸும் இந்த கம்பெனி ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய செக்டார்ல இருக்காங்க. லைக் ஃபினான்ஸ், ஹெல்த் அண்ட் இன்சூரன்ஸ்ல அந்த மாதிரி செக்டார்ஸ்ல வந்து இருக்காங்க. இதுல ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டார் மட்டுமே 28% அளவுக்கு ரெவன்யூ இருக்கு. ஸோ பிஎஃப்எஸ்ஐ செக்டார்ல எனி டிஸ்கிரிமினேட்டரி ஸ்பெண்டிங் வந்து குறைஞ்சதுன்னா இந்த கம்பெனியோட ரெவன்யூ நல்லா இம்பாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ரீசெண்டா வந்த குவார்டர்ஸ் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது பிஎஃப்எஸ்ஐ செக்டார் வந்து கொஞ்சம் ரீவேம்ப் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போஸ்ட் ஐபிஓல இவங்க கைடன்ஸ் அண்ட் ரெவன்யூ கைடன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கு. பிளஸ் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டார், ஃபினான்ஷியல் செக்டார்ஸ் இந்த மாதிரி செக்டார்ஸ்ல வந்து இருக்காங்க. அதுல இந்த டிஸ்கிரிமினரி ஸ்பெண்டிங்கோட பட்ஜெட்டை
ரேட்டை குறைச்சாலோ, அது மட்டும் இல்லாம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட ப்ராஜெக்ட்டை வந்து ரினிவல் பண்ணாம இருந்தாலோ, எனி எக்கனாமிக் ஸ்லோடவுன், இன்ஃப்ளேஷன், ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்னால ஏன்னா கரண்ட்டா இந்த 3 சிச்சுவேஷன் வந்து நம்ம உலக நாடுகளையும் பாதிச்சுட்டு இருக்கு. இதனால இந்த கம்பெனி பாதிக்கப்பட வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ஓஎஃப்எஸ் ஐபிஓ வந்து இருக்காங்க. ஸோ என்டையர்லி ஓஎஃப்எஸ் ஐபிஓ. இதனால கம்பெனிக்கு எந்த ஒரு லாபமும் வந்து கிடையாது. அதுக்கேத்த மாதிரி தான் வேல்யூவேஷன்ஸும் இருக்குதான்னு சொல்லி ஒரு கேள்வியும் இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனியோட டைல்யூட்டட் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா 14.53 டிசம்பர் 2022ல இருந்தது. ஜூன் 2024ல வந்து 9.13 பைசாவா வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் கொஞ்சம் டிகிரேடும் ஆயிருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி லிஸ்டட் பியர்ஸா யாரெல்லாம் சொன்னாங்கன்னா பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் லிமிடெட் 72 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், கோஃபார்ஜ் லிமிடெட் 74.7 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த கம்பெனி ப்ரீ அண்ட் போஸ்ட் ஐபிஓ பேஸ்ல கேட்கிற வேல்யூவேஷன் 37 to 41 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து இருக்கு. இது ஆல்மோஸ்ட் அவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல குறைவா இருக்குங்க. ஆனா இண்டஸ்ட்ரி ஆவரேஜை கம்பேர் பண்ண சொல்லும் பொழுது இந்த வேல்யூவேஷன்ஸ் ஹையரா இருக்கு. ஏன்னா இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் வந்து வெறும் 32 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல தான் வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஸோ ஓவராலா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா இவங்களோட ரெவென்யூ மார்ஜின்ஸ் இருந்தாலும் சரி, எபிட்டா மார்ஜின்ஸா இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாம இவங்க ப்ராஃபிட் மார்ஜின்ஸும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டா இவங்க எபிட்டா மார்ஜின்ஸ் கன்சிஸ்டண்டா 14 to 15% அளவுக்கு இருந்திருக்கு கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல. ப்ராஃபிட் மார்ஜின் 10 to 11% அளவுக்கு இருந்திருக்கு கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல. ரெகுலரா டிவிடெண்ட் தர கம்பெனியா இருக்காங்க. கடந்த 3 ஃபினான்ஷியல் இயரும், ரீசெண்டா இருந்த 9 months ஃபினான்ஷியல் இயர் 2025லயும் 70% அளவுங்க ரெவன்யூ வந்து அமெரிக்கன் ரெவன்யூவா இருக்கு. ஸோ டாலர் ஸ்ட்ரென்தன் ஆக ருபி கீழே விட இந்த மாதிரி கம்பெனி வந்து நல்ல பெனிஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இவங்க ரெவன்யூ வந்து டாலர்ஸ்ல இருக்கிறதுனால கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் 12.01% அளவுக்கு இருக்குங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி எழுப்பணும். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி, ஒரு மிட் சைஸ் ஐடி கம்பெனி, ஒரு கன்சிஸ்டண்டா ரெவன்யூ, ப்ராஃபிட், எபிட்டா மார்ஜின்ஸ் இருக்கிற கம்பெனியாகவும் வந்து இருக்காங்க. டாலர் ரெவன்யூ இருக்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க. ஆனா வேல்யூவேஷன்ஸ் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி ஆவரேஜை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. பிளஸ் இவங்களை கம்பேர் பண்ண ஒரு லார்ஜ் கேப் பிளேயரான டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்லைட்லி கொஞ்சம் கம்மி வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ வேல்யூ பையர் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேல்யூ பை கண்டு கிடையாதுங்க. ஸோ அதனால இந்த ஐபிஓக்கு கண்டிப்பா வந்து இந்த ஐபிஓ பிரைஸ் ஒரு ஸ்டாப் லாஸா தேவைப்படுது. நீங்க இந்த மாதிரி ஐபிஓல அப்ளை பண்ண ஆசைப்பட்டா. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஐபிஓல இந்த ஸ்டாக்ஸ் வந்து கிடைக்கல, உடனே நான் போஸ்ட் ஐபிஓல ஓடி போய் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கூட, ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் இவங்க கைடன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் வந்து போஸ்ட் ஐபிஓ ரிசல்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு பார்த்து முடிவெடுக்கிறது வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா இந்த ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் வந்து 28% அளவுக்கு இந்த கம்பெனியோட ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுனால. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்ல செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரோ மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.